செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையிலே கண்மணி போல் காத்திட்டீர். கடந்து வந்த பாதையிலே கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் துறை வைக்காமலே கடுகளவும் துணை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடந்து கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் துறை வைக்காமலே கடுகளவும் துறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீரே. அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஓ ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஹல்லேலூயா. நாம் அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கலாம். கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை நடத்தி வந்த பாதையை நாங்கள் நினைக்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. கடந்து வந்த பாதையில் கர்த்தாவே கனிமணியை போல பாதுகாத்த தேவன் நீங்கப்பா. கடுகளவும் குறை வைக்காமல் கர்த்தாவே நாங்கள் ஒருபோதும் பசியாய் கர்த்தாவே வாடி போகாமல் எங்களை பாதுகாத்தி ஒரு நாளும் கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை வறண்டதாய் கர்த்தாவே இல்லாமல் செழிப்பாய் இருக்க செய்திருக்கீங்கப்பா. கர்த்தாவே எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் எல்லா பக்கமும் நாங்கள் ஒரு நேரம் நெருக்கப்பட்டு நிற்கும் போது அப்பா நீரே எங்களுக்கு தஞ்சமாய் வந்தீங்கப்பா. எந்த பக்கமும் எங்களுக்கு நாங்கள் நிழல் இல்லாமல் நிற்கும் போது கர்த்தாவே எங்களுக்கு ஒரு நிழலாய் நீங்க வந்தீங்கப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்க. கர்த்தர் நீ நல்லவராய் இருந்தீங்கப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை கர்த்தாவே கண்ணின்மணி போல பாதுகாத்து கர்த்தாவே எங்களை கர்த்தாவே இம்மட்டும் நடத்தி இம்மட்டும் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே உடைய ஜீவனை கொண்டு கர்த்தாவே கிருபையினால எங்களை கர்த்தாவே நீங்க வைத்தீங்கப்பா. கர்த்தாவே எங்களை நீங்க பிரகாசிக்க பண்ணினீங்கப்பா. எங்களுக்கு ஒரு புது நாமத்தை கொடுத்து நீர் எங்களை அழைத்தீங்கப்பா. அலங்காரமான கிரீடமாய் நீங்கள் இருப்பீங்கள் என்று கர்த்தாவே சொன்னீங்கப்பா. நீங்கள் கைவிடாமல் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நேசிப்பீங்கப்பா. கடந்த கர்த்தர் மாதத்துல நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நீர் எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேற்றினீங்கப்பா. பிரகாசிப்பேன் என்று சொன்னீங்க கர்த்தாவே. புது நாமத்தினால் அழைக்கப்படுவோம் சொன்னீங்கப்பா. இதே போல் அலங்காரமான கிரீடமாய் நாங்கள் இருப்போம் என்று சொன்னீங்க. நீ கர்த்தாவே நடத்தினீங்க. அதே போல எங்களை நடத்தினீங்க.
ஒரு நாளும் கைவிடாமல் இருந்தீங்கப்பா. 4 வார்த்தைகளை நீர் எங்களுக்கு போன மாதத்தில் கொடுத்து இந்த மாதம் முடிந்து புதிய மாதத்தை காணும்படி நீர் எங்களுக்கு செய்திருக்கிற இந்த மட்டில்லாத கிருபைக்காக நன்றி தகப்பனே. எல்லாரும் நன்றி செலுத்த போகிறோம். வாயில திறந்து நன்றி 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 நன்றி. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உன் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எடுத்துரைத்தேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். ஒடுக்கப்பட்டோர்க்கு அடைக்கலமே,
கர்த்தாவை நிற்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து நாங்கள் ஒரு புதிய நாளை நாங்கள் ஜீவனோடு காண்கிறதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்றீங்கப்பா. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர். இந்த மாதத்திலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கூட்டி தர போகிறீங்கப்பா. அதில் கொஞ்ச நேரம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம் தேவைக்காக கர்த்தருடைய பாதத்தில் நாம் வைக்க போகிறோம். கர்த்தர் நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் தகப்பனே. அப்பா, எங்கள் தேவைகள், எங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த மாதத்திற்கான எல்லா தேவைகளும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தரப்போகிறீங்கப்பா. எல்லாரோட ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் நீ நல்லவர், கர்த்தர் நீ நல்லவர் அப்பா. கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தை நடத்த போகிறவர் நீர் தகப்பனே. கர்த்தாவே, நாங்கள் இந்த மாதத்தில் கொடுக்க வேண்டிய எல்லா பண தேவைகள், கர்த்தாவே பொருட்தேவைகளை நீங்க சந்திங்கப்பா. கர்த்தாவே, பலவீனங்கள் கர்த்தாவே பலனாய் மாறுகிறது. கர்த்தாவே, கடந்த நாட்களிலே நாங்கள் கண்ட கர்த்தாவே எல்லா கர்த்தாவே சரிவுகளிலும் கர்த்தர் நீர் ஒரு கர்த்தாவே எல்லா ஒரு மாற்றத்தை நீர் கொடுக்கிற தேவனாய் நீங்க இருக்க போறீங்களே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மகிமைகளை உட்கார வைப்பேன் என்று சொன்னவர் நீங்க அப்பா. இந்த மே மாதத்துல கர்த்தாவே உங்களுடைய மகிமையை நீங்க தந்து எங்களை நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தினீர், இதுவரை பாதுகாத்தீர், இதுவரை பலன் கொடுத்தீர், இதுவரை ஜீவனை கொடுத்து நடக்கும்படி செய்திருக்கிறீர் தகப்பனே. அநேகருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேகர் காணக்கூடாமல் இருக்கிற இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே நீர் எங்களை நிற்கும்படி செய்திருக்கிறீங்கப்பா. நீ நல்லவர், 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 நல்லவர். எங்களுக்கு நன்மைகளை செய்கிறவர் அப்பா. எங்களை நினைவு கூர்ந்திருங்க, எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மே மாதம் முழுவதும் கர்த்தாவை நீங்க நடத்துங்க. ஆசீர்வாதங்களினால கர்த்தாவை நாங்கள் குறைவுகளை காண போகிறதில்லை. எல்லாவற்றும் நிறைவா நடத்த போறீங்க அப்பா. ஆசீர்வாதங்களை கர்த்தாவே மழை போல் பெய்ய போகிற தேவன் நீங்க அப்பா. பாதுகாப்பை தரப்போறீங்க, சுகம் பலன் ஜீவனை தரப்போறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதுவரை நடத்தினீர், இதுவரை பாதுகாத்தீர், இனி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் போக்கையும் எங்கள் வரத்தையும் கர்த்தாவே இந்த மாதத்தில் நாங்கள் செய்ய போற எல்லா காரியங்களையும் கர்த்தாவே கருத்திலே கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேக ஆயிரங்கள் கர்த்தாவே தேவையா இருக்கிற பண தேவைகளை சந்திங்க, பொருட்தேவைகளை சந்திங்க, நல்ல வேலைகளை உயர்வை கட்டளையிடுங்க. கர்த்தர் நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. கர்த்தாவை சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை கர்த்தாவை வரநடைய செய்கிறவர் நீங்க. கர்த்தாவை நடக்க முடியாமல் இருக்கிறவர்கள் நடக்க செய்கிறவர் நீங்க அப்பா. நீ நடக்க செய்யுங்க அப்பா. மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. மகிமையில இந்த உட்காரபடி செய்யுங்க தகப்பனே. மகிமை தருகிற தேவன், மகிமை தருகிற தேவன், மகிமை தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவு இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல குறைவு இல்லாமல் கர்த்தர் நடத்த போகிற எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறைவு என்பது எனக்கு இல்லை, குறைவு என்பது எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, என் குடும்பத்துக்கு இல்லை. நிறைவாய் நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். குறைவு என்பது எங்களுக்கு இல்லை தகப்பனே. எங்களை நிறைவாய் நடத்துகிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீங்க அப்பா. சுகமாய் பலனாய் நடக்கிறவர், நடக்க செய்கிறவர் நீங்க. எங்களுக்கு பலனை கொடுத்தீங்க கர்த்தர். நீ நல்லவர். நாங்கள் எங்க இருந்தாலும், நாங்கள் எங்க இருந்தாலும் எங்க நீர் வரீங்கப்பா. கர்த்தாவே, எங்க நடந்தாலும் போனாலும் கர்த்தாவே, ட்ரெயினில் போகும்போது, பஸ்ல போகும்போது, வண்டி போகும்போது, நடந்து போகும்போதெல்லாம் நீர் எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். நீர் எங்களோடு இல்லைன்னா நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை. இந்த கிருபை எங்களோடு இல்லைன்னா நாங்கள் ஜீவனோடு இல்லை இன்றைக்கு தகப்பன். அதை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீர் எங்களை நடத்துகிறவர் நீங்க அப்பா. எங்களை நடத்துகிறவர் நீங்க, எங்களை நடத்துகிறவர் நீங்க. இதயத்தோறும் உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என்னுரை வீரம் மீளாமலே
நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை கொடுத்தது நல்ல நாளுக்காக நன்றி. புதிய மாதத்தை எங்களை காணும்படி செய்திருக்கிறீங்கப்பா. அநேகருக்கு இல்லாத சாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு சிறு கூட்டமாக இருக்கிற எங்களுக்கு நாளிலே உங்கள் சபையில் வந்து கர்த்தாவை உங்களை துதிக்க உங்களை சோத்திரம் பண்ண கர்த்தாவை எங்களுக்கு செய்திருக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. எங்களை நீங்கள் நினைவு கூர்ந்திருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு சோத்திரம். எங்களை இன்னும் நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் போக்கையும் எங்கள் வருத்தையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தேவைகளையும் எங்கள் ஆசீர்வாதங்களையும் சமூகத்தில் வைக்கிறோம். நீங்கள் நடத்துங்க, நீரே நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். கர்த்தர் மகிமையான நாளை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்து படிக்கும்போது கொண்டு எழுது. பிரைஸ் தி லார்ட். மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். மீகா எழுதின சிறிய தீர்க்கதரிசன புத்தகம் 1076வது பக்கம். 1076வது பக்கம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர். தடைகளை நீக்கி முன்பாக நடந்து போகிறார். அவர்களின் தடைகளை நீக்கி அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னிலையில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலையில எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? எழுந்து நமக்கு முன்பாக என்ன பண்ணுவோம்? முன்பாக எழுந்தா முன்பாக எல்லாம் பண்ணுவோம் இல்ல? கொஞ்சம் பின்பாக எழுந்திருக்கிறோம். 1ஆம் தேதியான நம்ம முன்பாக கிளம்பி முன்பாக வருகிறோம். நல்லா கவனிங்க. யாராவது ஒருத்தர் முன்பாக இருக்கும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு உலகத்துல இருக்கிற உலக பிரகாரமா பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு முன்பாக வைத்து இந்த எலெக்ஷன் டைம்ல பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு லீடு நமக்கு வேணும். முன்னாடி ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் முன்பாக. ஆனா வேதம் சொல்லுகிறது நமக்கு முன்பாக யாரும் இருக்கணுமா? உபாகமம் 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்தில் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லு. அல்லேலூயா. ஆமென். அப்ப முன்பாக நாம் யாரை நிறுத்தணும் அப்படின்னா இயேசுவை நிறுத்தணும். அல்லேலூயா. 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 என்ன நிறுத்தினா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தடைகளை உடைக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைக்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். அல்லேலூயா. அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அல்லேலூயா. ஆமென். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே போகிறவர் அவர் உன்னுடனே இருப்பார்.
அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. 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 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. ஒரே ஒரு வரியை மாற்று பாடலாமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நேக்கமையா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. யோசுவாவுக்கு எழுதின சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு முன்னே கர்த்தர் நடந்து போவாரானால், உனக்கு முன்னே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்பாரானால், உனக்கு முன்பாக ஒருவரும் நிற்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய ஆங்கில பாடல் உனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, the cross before me, the wall behind me, the cross before me, the wall behind me, the cross before me, the wall behind me, no turning back, no turning back, no turning back, no turning back. ஆகையால் கர்த்தர் உனக்கு முன்பாக நடந்து போகிறவர். அல்லேலூயா. நமக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்கு முன்பாக போகிறவர், நம்முடைய பாதைக்கு முன்பாக போகிறவர். அவர் முன்ன நடந்து போவார். அப்படியே ஆதியாகமத்திலிருந்து யாத்திராகமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டமா நடந்து போகும் பொழுது அவருடைய பிரசன்னம் முன்பாக சென்றது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் முன்னே வைத்ததினால, அவரை நோக்கி அவரை ஃபாலோ பண்ணதுனால அவங்களுடைய சமூகம் அவங்களுக்கு முன்பாக போய்கொண்டே இருந்தது. பகலிலே மேகசம், இரவிலே அக்கினிசம். அல்லேலூயா. அதே போலதான் உன்னையும் என்னையும் நடத்தி கொண்டே வருகிறான். அல்லேலூயா. எத்தனை இருள் சூழ்ந்தாலும், எத்தனை காரியங்கள் நமக்கு எதிரே நின்றாலும், நமக்கு முன்பாக போகிறவர் யாரே? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த மாதம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் தான் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படி இல்ல சொல்லுவாங்க. ஆனா இப்போ சொல்ற, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. எதை நினைத்தும் நான் கலங்க போவதில்லை. அல்லேலூயா. எதை நினைத்தும் நான் கலங்கவே மாட்டேன். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்வார். ஆமென். யெகோவா தேவன் நம்மை நடத்தி செல்வார். அல்லேலூயா. அந்த 5ஆம் வசனத்தை சீக்கிரமா மறுபடியும் வாசிங்க. யோசுவா 1:5. எடுத்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன். நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் தகப்பனோட உன் முற்பிதாக்களோட இருந்தது போல உன்னோடு நடப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து ஆலோசனை சொல்லுவேன்.
அல்லேலூயா. உன்னை எப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிப்போம் அதே அதிகாரத்தில். என் தாசனாகிய மோசே நீ கவனமாயிருக்க. நீ அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீ கவனமாயிருக்க மாத்திரம் பலம் கொண்டு திடமனதாயிரு. எதற்கு பலம் கொண்டு திடமனதாயிருக்கிறோம்? ஆமே, பிரைஸ் தி லார்ட். நியாயப்பிரமாணத்தை கற்பித்த எல்லாவற்றையும், நீ வேதத்தை படித்த எல்லா வசனங்களிலும் நீ பலம் கொண்டு, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை உருவாக்கினவர் உண்மை உள்ளவர். கண்ணை உண்டாக்கினவர் காணாதிருப்பாரோ? வசனம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உண்டாக்கினவர் உன்னை கைவிடுவாரோ? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட வசனமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. இந்த காலை நேரத்தில் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறத நல்லா கவனிங்க. அவருடைய நியாயப்பிரமாண வசனங்களிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அதில் நம்முடைய கண்ணோட்டம் எல்லாம் இருக்கணும். அவர் நமக்கு முன்பாக போகிறவர் எப்படி அப்படின்றத நம்ம வாசிக்கணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது போல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியூருடைய வழியில் நில்லாமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாயிருந்து நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன். உலக பிரகாரமான யார் வேணா நமக்கு தலைவரா இருக்கலாம், யார் வேணா நம்ம முதலமைச்சரா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவனை அண்டிக் கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு தலைவர், முன்பாக போகிறவர், அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, என்ன நான் இப்படிதான் நான் வழி நடந்தேன், என்னை இப்படிதான் வழி நடத்தினாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, ஆண்டவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் வசனத்தை நாம் அதற்கு பிறகு நாம் தியானிப்போம். இந்த மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அல்லேலூயா. எப்பொழுதும் நம்முடைய கர்த்தரை நாம் முன்பாக வைக்கும் பொழுது, நம்ம முன்பாக நடக்கும் பொழுது, நாம் அவரை பின்தொடரும் பொழுது அதில் வர நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் ஐயோ என்னடா இது அப்படின்னு பார்க்கலாம். ஆனா நமக்கு முன்பாக போகிறவர் யாரு? வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறேன். அதுக்காக தடைகள் வராது இல்லை. அந்த தடைகளை உடைக்கிறவர் தான். தடைகள் இருந்தால் தானே உடைக்க முடியும் இல்ல? ஆறுகளை நீ கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ ஆறுல நடந்து பார்த்தா தானே தெரியும். ஆறுகள் மத்தியிலே நீ நடந்து போகும்போது தான் தெரியும் அது புரளுதா இல்லையா. அமைதியாக இருக்கும், சலனமின்றி. ஏன் தெரியுமா? அவர் உனக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஓடு இருப்பது முன்பாக செல்கிறீர்கள்.
முன்பாக நீ சென்று கர்த்தாவே எல்லா தடைகளையும் கர்த்தாவே உடைக்க போகிறவர் நீங்கப்பா. நாங்கள் தடையாய் பார்க்கிற எல்லா மலை போன்ற கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் நீர் உடைக்க போறீங்கப்பா. நீர் எங்களோடு இருந்து கர்த்தாவே மகிமையாய் கர்த்தாவே தடைகளை உடைத்து எங்களை கொண்டு போய் நிறுத்த வைக்க போகிற இடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதர்கள் கண்களிலே ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நீங்க அப்பா. தடைகளை உடைக்கிறவர், தகர்க்கிற கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் வாசித்தோம், நாங்கள் கேட்டோம். தகப்பனே, உங்களுடைய வார்த்தை எங்களை கர்த்தாவே உற்சாகப்படுத்தினதே உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை தகர்க்கிற கர்த்தர், எங்களுக்கு முன்பாக நீர் செல்லுகிற தேவனாய் இருக்கிறீங்க அப்பா. கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே கர்த்தாவே முன்னும் பின்னுமாய் நீங்க பாதுகாத்து வழிநடத்தினது போல கர்த்தாவே எங்களை இந்த மாதம் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் இந்த மாதத்தில் கர்த்தாவே நடத்த போகிறீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை தகர்க்கிற கர்த்தராய் நீர் எங்களோடு இருக்க போகிறீங்களே, ஸ்தோத்திரம் செய்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் கரங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு வாங்க. முறை உங்கள் சமூகத்திலே நாங்கள் கூடுமுறை பிரசன்னத்தினால வழி நடத்ததுனால நீர் எங்கள் நடத்த வேணுமாய் செபிக்கிறோம். நீர் முன்னால செல்ல வேணுமாய் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை மாற்றுங்க தகப்பனே, தடைகளை மாற்றுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உருளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.